ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ரிஸ்வான். ஸோ இந்த சைட் என்னோடது தான், நான் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1ன்னு சொல்லி. அந்த வீடியோலேயே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நான் இந்த வெப்சைட்டை ஜென்யூனாக ரன் பண்ணிகிட்ருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் எல்லா கேள்விக்கான பதிலையுமே அந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. அதனால் நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கிளிக் ஹியர் இருக்குது இல்லைங்களா, இந்த கிளிக் ஹியரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் மறந்துடாதீங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். நானே செஞ்சு காட்டுறேன். நான் ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், என்னோடய பேர் தான் பிஜி ரிஸ்வான் கான். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதான் என்னோடய வீட் அட்ரஸ். சரிங்களா? ஸோ இது வந்து என்னோடய வீட் அட்ரஸ். இது வந்து ஓன் ஹவுஸ். இது வந்து ஒரு ரெண்ட்டுக்கு இருக்கிறதோ, இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு ஓடி போயிடுறதோ அதெல்லாம் கிடையாது. இதுதான் என்னோடய ஓன். ஸோ ஏமாத்துறவங்க வீட் அட்ரஸை கொடுக்க மாட்டாங்கன்றது என்னோடய கருத்து. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். அதனால தான் இந்த நம்பர்லேருந்து தான் நான் வந்து எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணுறேன். இது என்னோடய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, என்னோடய பர்சனல் இமெயில் ஐடி. இது நான் வந்து பார்த்திங்கன்னா 5/12/2014 இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்னோடய அட்ரஸ், ஒரு ரிஸ்வான் பிஸ்னஸ் இன்ஃபோ என்னோட நேமில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சாதாரண விஷயமா பேசுகிறாரு. அதாவதுங்க, ஒரு அப்ளிகேஷன் ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு ஒரு ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணி போடுறது தான் ஈஸி. இது வந்து சாதாரணமாக ஈஸி கிடையாது. ஏன்னா அப்பப்போ இவங்க வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணாலுமே கண்டிப்பாக இதனால் ரன் பண்ண முடியாது. 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு நான் கஸ்டமர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் போட வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, myonlinejob.in myonlinejob.in இந்த வெப்சைட்டும் வந்து என்னோடய வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து நிறையா ரிவ்யூ, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் உடனே வந்து அவர் வந்து இந்த வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நிறையா பேர் சொன்னாங்க. அதுவும் அந்த தமிழில் வீடியோ போட்டாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய நண்பர். அவர் வந்து ரொம்ப தப்பாக நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே என்னை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டினார். பட் அவர் சொன்னதும் நல்ல விஷயந்தான். ஏன்னா அவர் பேசினனால தான் என்னால் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுது. ஸோ எனிஹவ், தேங்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். இதில் ஒரு விஷயம் நல்லா பாருங்கள். இப்போ இதே வெப்சைட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு இப்படி மாற்றி நான் பண்ணணும் அப்படின்னா, ஏன் அதே டிசைன் நான் யூஸ் பண்ணுறேன்? ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா நான் இந்தியன் ஆன்லைன் ஜாபில் வேறு டிசைன் யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் மை ஆன்லைன் ஜாப் இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான்னு புரியாதா? ஸோ அந்தளவுக்கு உங்களை வந்து ஏமாற்ற முடியுமா? அது பார்த்தாவே தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா, 2 வெப்சைட்டும் ஒன்று தான்னு. ஸோ அதனால தான் மெயினாக இந்த வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே myonlinejob.in போட்டிருக்கறனால எனக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு வெளியிலேருந்தெல்லாம் கால்ஸ் வரும். நிறையா எனக்கு வந்து யூஎஸ்லேருந்தெல்லாம் கால்ஸ் வந்திருக்கு, துபாய், இந்த மாதிரிலாம் வந்து கால்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. உங்களால் இதில் ஒர்க் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியல. ஸோ அவங்களால இந்த வெப்சைட்டை பார்த்துட்டே அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஸோ அதனால தான் நேம்லேயே தெரியணும் இந்தியன் ஆன்லைன் ஜாப், இந்தியன்ஸ் மட்டும் இந்த ஒர்க்கை பண்ணணுன்றதுக்காக க்ரியேட் பண்ணது தானே தவிர, மற்றபடி இது வந்து இல்லை, இது வந்து தெரிஞ்சிருச்சு அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இதை நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஏமாத்திரமாக இருந்திருந்தால் இதை நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இல்லையா, இதோட டிசைனை நான் மாற்றிருப்பேன். எல்லாருக்குமே தெரியணும் இது ரெண்டுமே என்னோடது தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட்லேயுமே ஒரே டிசைன் ஒரே மாதிரியே நான் மெயின்டைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சிக்காமல் தப்பாக பேசுகிறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்குண்டான பதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து நானே வந்து ஒருத்தர் காசு கொடுத்து ரிவ்யூ போட சொன்னதாக வந்து சொன்னார். ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண பிறகு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் நல்லா பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னவங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன், சார் என்னை பற்றி தப்பாக தான் நிறையா ரிவ்யூ போடுறாங்க, உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு நல்ல ரிவ்யூ போடுங்கன்னு நான் சொன்னேன். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் போடும்போது நானே ரிவ்யூ போட்ட மாதிரி என்னோடய கஸ்டமர் போட்டிருக்காரு. அவர் வந்து யார் என்னன்னே எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ நான் இப்போ ரிவ்யூ போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நானே பண்ணுற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் யார் போட்டாங்க என்ன அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஸோ அவர் பண்ண அந்த சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ப்ளேம் பண்ணுறது. ஸோ எனக்கு அது தப்பாக தான் தெரியுது.
ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. நீங்கள் மேற்கொண்டு இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை பார்த்தோதும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் உங்களை கம்பல் பண்ணவே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுட்டிங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க. இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே நான் ரிட்டன் கால் கூட நான் பண்ணதில்லைங்க யாருக்குமே. நீங்கள் யாராவது என்னோட கஸ்டமர் யாராவது எனக்கு கால் பண்ணி கூட பார்த்துருப்பீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னைக்காவது நீங்கள் கால் பண்ண பிறகு நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஏன்னா நான் ஆன்லைனில் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் பிஸியாக இருக்கேன். நான் யூடியூப்லேயும் ஏர்ன் பண்ணுறேன். அஃப்லியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறையா ஒர்க் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்து நல்ல விதமாக சொல்லித்தரணும். சொல்லித்தரத்துக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன மினிமம் சார்ஜ் நான் வாங்குகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட் போஸ்டிங் ஒர்க் அப்படின்றது நான் டைரெக்டாக கொடுக்குறது. ஏன்னா என்னோடய பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் டைரெக்டாக கொடுக்குற ஒர்க்கு. அதுக்கும் நான் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எதுவுமே தெரியாமல் இதை பற்றி தப்பாக பேசுகிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்றது என்னோட கருத்து தான் இது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வெப்சைட்லேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துலையும் நான் எழுதியிருக்கேன். என்னால் எல்லா கால்ஸ்க்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்லி கீழே இந்த கான்டாக்ட் ஃபார்மில் எனக்கு மெயில் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முடியுமோ நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். மீதி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.